இல்லைன்னு தெரிஞ்சே அவனை காதலிச்சாமா? ஏன் தலை குனிகிற? இப்போது என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. என்ன மன்னிச்சிடுங்க டாடி. அத்தை கல்யாணம் பண்ணிக்கன்னு டார்ச்சர் பண்ணதுனால ஏதோ ஒரு போட்டோவை காமிச்சு லவ் பண்றேன்னு போய் சொல்ல வேண்டியதா ஆயிடுச்சு. ஆனா இவன் கிரிமினல்னு இப்பதான் எனக்கு தெரிஞ்சது. என்ன சொன்னாலும் சரி, இந்த வீட்டுல இது நடக்கூடாதுன்னு நினைச்சானோ அதுதான் செஞ்சிருக்கேன். நம்ம வீட்டுல யாரு என்ன தப்பு பண்ணாலும் எவரி சண்டே என்கிட்ட அதை சொல்லணும்னு நான் கண்டிஷன் போட்டிருந்தேன். நீங்க யாரும் அதை பத்தி கொஞ்சம் கூட சீரியஸா எடுத்துக்கல. நீங்க செய்யற தப்ப அப்பப்பவே ஒத்துக்கிட்டா மேற்கொண்டு எந்த பிரச்சனையும் வராதுன்னு தான் நான் அந்த கண்டிஷனையே போட்டேன். உங்க கூட ஃப்ரெண்ட்லியா இருந்ததும் உங்களுக்கு ஃப்ரீடம் கொடுத்ததும் நான் செஞ்ச தப்பு இல்லைங்க. அவ எது தெரியாம செஞ்சிருப்பா. வேணும் தெரிஞ்சு செஞ்சாலும் தெரியாம செஞ்சாலும் தப்பு தான். ஆனா கல்யாணம் இப்ப வேணாம்னு என்கிட்ட சொல்லியிருந்தா இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காங்க. Whatever happened is happened. என்ன செய்யலாங்க? நீயே முடிவு பண்ணிக்க. என்னங்க இங்க கொஞ்சம் பாருங்க. என்னங்க நீ பிடிக்கிற புடியில மாமாவோட உடம்பு வலி மட்டும் இல்ல, உள்ள இருக்கிற எல்லா வலியும் போயிடும் போல இருக்கு. அஜய தூக்கிட்டு வந்துட்டாங்களா? வா என் மாமா. உடம்பு மட்டும் கட்டுமஸ்தா இல்ல, உன்னோட புத்தி கூட ரொம்ப கூர்மையாதான் இருக்கு. சபாஸ்ரா தம்பி, நீ இன்னும் என் கண்ணு முன்னாடி நிக்கிறேன்னா உனக்கு ஆயுசு ரொம்ப கட்டிடா. ஆமா மாமா, உங்க கையில மாட்டினா அரை செகண்ட் தாங்க மாட்டா. 6 மாசமா டிவி கொடுத்துக்கிட்டு இருக்க. குடிக்க சொன்னா குடிச்ச, சாப்பிட சொன்னா சாப்பிட்ட, தட்டிட்டு வாடான்னா வெட்டிட்டு வந்த. நான் கோடு போட்டா நீ ரோடு போட்ட. இப்போ ஏண்டா தம்பி இப்படி செஞ்ச? நீ சாப்பிட சொன்னா சாப்பிட்டேன், குடிக்க சொன்னா குடிச்ச. உன் மேல விசுவாசம் இருக்கிற ஒருத்தனா இப்பவும் நான் சொல்றேன், நீ பண்ணது தப்புன்னா. 6 இன்ச்சு நாக்கு அளவுக்கு மீறி பேசினா 6 அடி உடம்பு தாண்டா கஷ்டப்படும். கண்ணுல தூசியும் கால்ல முள்ளையும் எடுக்காம போனா பொறையேறி போயிடும், தெரியுமில்ல? சாவு கூட விளையாடாதுன்னு சொன்னா நீ கேட்கல. மயிலே மயிலேனா இறகு போடாது. நாமளா புடுங்கி எடுத்துக்கிட்டாதான் உண்டு. உன் கதை முடிச்சுது. நீ கொல்ல சொன்னதும் கொன்னதும் ஒரு சாதாரண பொண்ணு இல்ல, ஆயிரக்கணக்கான மக்கள் வணங்கின ஒரு தெய்வத்தை. தெய்வமா? கத்து பிடிச்சவனுக்கு பயமோ பக்தியோ இருக்க கூடாதுடா. இருந்தா பகவான் மேல கூப்பிடுவான்டா. அந்த ரெண்டும் இருக்கிற உன்னை மேல அனுப்பிட வேண்டியதுதான். டேய், அவனை உயிரோட கொளுத்துக்கணும். நரக எடுத்துருவாங்க.
சுத்தி வைங்கடா. சாக போற, கூடிய சீக்கிரம் நீ சாக போற. வருவாடா பஞ்சமுகி, வருவாடா. உன்னை கொல்ல போறடா. அப்ப தெரியும் உனக்கு பயம்னா என்ன, பக்தினா என்னன்னு. என் கையால செத்த பஞ்சமுகி என்னையே கொல்ல வருவாடா, வேற வருவாடா. வர சொல்லுடா, வரட்டும். ஹலோ, எங்கடி இருக்க? நான் வரலடி. there's a problem. என்னாச்சு? எங்க கண்ணம்மா கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக வீட்ல ஒரு போட்டோ கொண்டு வந்து காட்டினேன்ல, அவன் ஒரு பெரிய கிரிமினல். கிரிமினலா? ஒரு போட்டோ மூலமா இவ்ளோ ப்ராப்ளம்ஸ் வருதுன்னா ஸ்ரீராம் கிட்ட இருக்கிற என் டைரியால எவ்வளவு ப்ராப்ளம்ஸ் வரும். அப்படின்னா உடனே போய் உன் டைரியை வாங்கிட்டு வந்துரு. வாங்கிட்டு வரதான் போயிட்டு இருக்கேன். சரி, ஓகே, பாய். வாட் a சர்ப்ரைஸ். அந்த வானத்துல இருக்க நட்சத்திரமே என் வீட்டுக்கு வந்த மாதிரி இருக்கு. என்னால நம்பவே முடியல. கதை கேட்க நான் வரல. என் டைரி என்கிட்ட கொடு. ஓ சாரி, உங்க டைரி இன்னும் என்கிட்ட தான் இருக்குல்ல. ஃபர்ஸ்ட் டைம் நீங்க என் வீட்டுக்கு வந்திருக்கீங்க. ஒரு காஃபி சாப்பிட்டு டைரி வாங்கிட்டு போலாமே. வாங்க. முதல்ல என் டைரி என்கிட்ட கொடு, நான் கிளம்பணும். எதுக்கு இவ்வளவு அவசரம்? வாங்க, உள்ள வாங்க. உட்காருங்க ப்ளீஸ். ஜஸ்ட் 1 minute, இப்போ வந்துடுறேன். நீ எவ்வளவு பெரிய பொறுக்கின்னு இந்த வீடியோ கிளிப்பிங்ஸ் பார்த்தாலே தெரியுதுடா. வாட்? என்ன சுத்தி சுத்தி வந்து வீடியோ எடுத்து அத பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேனா? நீ இவ்வளவு கேவலமான மென்டாலிட்டி உள்ளவன நான் நினைச்சு கூட பார்க்கல. போய மூடு. உன்னை பார்த்தாலே என் உடம்புல பத்தி தெரியுது. உன்ன மாதிரி பொறுக்கிய சும்மா விடக்கூடாது. ஹனி ப்ளீஸ், நான் எடுத்த வீடியோ பார்த்து நீ கோவப்படுறது நியாயம் தான். ஆனா அதே வீடியோ தான் ஒரு உயிரை காப்பாத்திட்டு இருக்கு தெரியுமா? வா பாரு. என் பொண்ணு லட்சுமி டிவில தெரியுற உன் வீடியோவால தான் அவ இன்னும் உயிரோட இருக்கா. உன்னாலதான் அவ நிம்மதியா தூங்குறா. என்னோட கெட்ட நேரத்துல கூட என் பொண்ணோட நல்ல நேரம் தான் உன்னை பார்க்க வச்சது. உன்னையே சுத்தி சுத்தி வந்து எதுக்காக வீடியோ எடுத்தேன் தெரியுமா? அங்க பாரு. பஞ்சமுகி என் மனைவி. மறுபடியும் காணோம். 4-5 நாளா ஒரே ரோதனையாவே இருக்கே. ஒரு பூ விடாம யார் தான் திருடுறாங்களோ என்னவோ. நீங்க ஊருக்கு புதுசுங்கிறதுனால உங்களுக்கு எதுவும் தெரியல. இந்த பூவெல்லாம் பறிக்கிறது பஞ்சமுகி. உங்க வீட்ல மட்டும் இல்ல, இந்த ஊர்ல எல்லார் வீட்லயும் அவதான் பூ பறிப்பா. அவ்வளவு பூவையும் பறிச்சுக்கிட்டு என்ன பண்ண போறா இந்த பஞ்சமுகி?
பூசாரி. என்ன பூசாரி ஐயா, என் மேல ஏதாச்சும் கோவமா? கோவப்படாம எப்படிமா இருக்க முடியும்? நான் செய்ய வேண்டிய பூஜையெல்லாம் நீயே செஞ்சிடற. ஊர்ல இருக்கவங்களுக்கு எல்லாம் நான் பிரசாதம் கொடுத்தா நீ எனக்கே பிரசாதம் கொண்டு வந்து கொடுக்குற. அதான் உங்க கோவமா? தப்பு பண்ணிட்டேன். தப்பு காரணம் போடுவா. சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னமா. பஞ்சமுகி ஏதாவது தப்பு பண்ணான்னு சொன்னா இந்த ஊர்ல யாரும் நம்ப மாட்டாங்க. இந்த கோவில் உன்னோடது, அந்த அம்மனும் உன்னுடையதான். எப்ப பார்த்தாலும் ஊர் நல்லா இருக்கணும், அவங்க நல்லா இருக்கணும், இவங்க நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிறியே. உனக்குன்னு நீ எதுவும் வேணும்னு வேண்டிக்க மாட்டேன். எனக்காக நான் எதுவும் கேட்க மாட்டேன். எனக்கு என்ன வேணும்னு எல்லாம் அம்மாவுக்கு தெரியும். போயிட்டு வர பூசாரியா? போயிட்டு வாமா. மாமா பஞ்சமுகி, உள்ளவா. உன் கால் பாதம் பட்டதும் என் வீடு கோவில் மாதிரி ஆயிடுச்சு. கஷ்டப்பட்டு கட்டின வீடு கோயிலை விட பெருசு சித்தப்பா. உள்ளவாமா. அம்மா லேட் ஆனாக்கா நான் ஃபிளைட் மிஸ் பண்ணிடுவேன். நான் கிளம்புறேமா. ஃபிளைட் மிஸ் ஆனாலும் சரி, வேற என்ன ஆனாலும் சரி, பஞ்சமுகி எதிர்க்க வராம நீ கிளம்பவே கூடாது. அங்க பாருமா, பஞ்சமுகி வந்துட்டா. அம்மா பஞ்சமுகி, நீ எங்களுக்கு குறி சொன்ன மாதிரியே என் பையனுக்கு அமெரிக்காவில வேலை கிடைச்சிருச்சுமா. சரி கிளம்புறேங்க. வர சித்ரா பௌர்ணமிக்கு வருவனோ என்னவோ எனக்கே தெரியல. இது பாருப்பா, ஊரை மறந்தாலும் பேரை மறந்தாலும் அப்பா அம்மாவை மறக்கவே கூடாது. அதே நேரத்துல வாசப்படியும் வாழணும். நல்லபடியா போயிட்டு வா. சரிங்க. வா. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம். என்ன வேணும் தம்பி உங்களுக்கு? என் பேரு ஸ்ரீராம். எனக்கு இந்த ஊர்ல யாரையும் தெரியாதுங்க, என் பஞ்சமுகியை தவிர. எதுக்காக லவ் பண்றேன்னு சொல்லனாலும் எந்த அளவுக்கு லவ் பண்றேன்னு சொல்ல முடியும். பஞ்சமுகி தான் என் உயிர். ஊர்ல பெரியவங்க நீங்க, எனக்கு சொந்தம்னு சொல்லிக்க யாரும் கிடையாதுங்க. பெரியவங்க நீங்க தான் எனக்காக பேசணும். இங்க பாருங்கப்பா, அந்த தம்பி அவன் மனசுல உள்ளத சொல்லிட்டா. பையன் அனாதனாலும் நல்லா படிச்சிருக்கான். ஸ்ரீராமுக்கு யாரும் இல்லங்கிறதுனால நம்ம பஞ்சமுகி அவனுக்கு கட்டி வச்சா உங்க கூட உங்க வீட்லயே இருந்துருவான். என்ன சொல்ற சக்கரநாராயணன்? கண்ணு முன்னாடி நல்லா